ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கும் மேல தமிழகத்துல மட்டுமே ஒரு வருஷத்துக்கு பிரியாணியானது விற்பனை செய்யப்பட்டு இருக்கான். உணவை வச்சு இன்னைக்கு பல வியாபார போட்டிகளே நடந்து வருது. காலங்களோட புதுமைக்கு ஏற்ப உணவுகள்ல இன்னைக்கு பல புதுவிதமான உணவுகள் அறிமுகமாகி இருக்கு. ஆனா உணவுகள்ல எத்தனை புதுமைகள் ஏற்பட்டாலும் பிரியாணிக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்துதான் வருது. சொல்ல போனா பிரியாணிய வெறும் உணவா மட்டும் இல்லாம தங்களுடைய உணர்வாகவும் மக்கள் பார்க்க துவங்கி இருக்காங்க. சிக்கன், மட்டன், இறால், முட்டை, மீன், பீஃப் பிரியாணின்னு என அனைத்து விதமான பிரியாணிகளுக்கும் தனி ரசிகர்கள் பட்டாளமே இங்க இருக்கு. அசைவ பிரியர்களை தாண்டி சைவ பிரியர்களுக்கும் வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணின்னு பல வகையான பிரியாணிகளும் இருக்கு. சொல்ல போனா சைவ அசைவங்களை தாண்டி பிரியாணிக்குன்னு இங்க ஒரு ஆர்மியே இருக்குன்னு சொல்லலாம். பிரியாணிக்குன்னு பிரத்யேகமாக பெரிய பெரிய பிராண்ட் பெயர்களுடன் இயங்கும் உணவகங்களுடைய சந்தை மதிப்பு 2,500 கோடி ரூபாய்னு சொல்லப்படுது. நடுத்தர உணவகங்கள், சாலையோர கடைகள்னு விற்கப்படும் பிரியாணிக்கான சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாயா இருக்காம். அது மட்டுமில்லாம தமிழ்நாட்டிலேயே பிரியாணிக்கு மிகப்பெரிய சந்தையா விளங்குறது சென்னை தானா. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரியாணி விற்பனையில கிட்டத்தட்ட 50% பிரியாணி இங்கதான் விற்பனை ஆகுதான். உணவுல எத்தனை வெரைட்டி இருந்தாலும் பலரது விருப்பம் பிரியாணியை தான் நோக்கி இருக்கு. பிரியாணி வெறும் உணவா மட்டும் இல்லாம பலரோட எமோஷனாவும் இருந்து வருது.